முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்றாள் சரண். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனின் உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அனான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. நந்தவனம் என்று எல்லோராலும் ஒரு ஆலயமாக வழிபடக்கூடிய அளவிற்கு திறம்பட இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் உள்ளங்களிலெல்லாம் நீங்காத இடத்தை பிடித்திருக்கக்கூடிய எங்கள் அருமைக்கும் பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய அன்பு சகோதரர் திரு மகா கணபதி அவர்களே, அவர்களுடைய வாழ்க்கை துணை நலம் மரியாதைக்குரிய அன்பு மகள் திருமதி டயனா அவர்களே, இந்த அருமையான கலை இலக்கிய விழாவை சிறப்போடு நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களே, நந்தவனம் என்கின்ற இந்த அற்புதமான பயனுள்ள அமைப்பை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, மிக அருமையாக எங்களை கவனித்து கொண்ட மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பு சகோதரியார் பாலா அவர்களே, அருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பு சகோதரியார் அருகிலே இருந்து குழந்தைகளை கவனிப்பது போல ஒரு தாயாக இருந்து கவனித்த அருமை சகோதரியார் வசுமதி அவர்களே, தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு சகல ஏற்பாடுகளையும் திறம்பட செய்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரியார் பிரியா அவர்களே, இந்த அற்புதமான நந்தவனம் என்கின்ற ஆலயத்துள் நுழைந்ததிலிருந்து எங்களை மிக அருமையாக கவனித்து கொண்ட அத்துணை உதவியாளர்களே, சமையற்காரர்களே, நல்ல ஒலி ஒளி அமைப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, சின்னஞ்சிறார்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் இலக்கிய குடும்பத்தினுடைய அன்பு சகோதரர், மூத்த சகோதரர், எங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த வழிகாட்டியாக பல ஆண்டுகள் இந்த இலக்கிய துறையிலே விருட்சமாக நின்று பல பேருக்கு நிழல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அருமைக்கும் மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பு சகோதரர் திரு ராமச்சந்திரன் அவர்களுடைய பாதம் பணிந்து இந்த நிகழ்வை நான் தொடங்குகிறேன். மிக அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். மிக அழகான அற்புதமான ஒரு அவை. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு நீங்கள் எல்லோரும் என்னை பார்ப்பதற்காக காத்திருந்தீர்கள் என்று அன்பின் அடிப்படையிலே எனது அருமை சகோதரர் சொன்னார். ஆனால் உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் தான் இங்கே வருவதற்கு ஒரு ஆண்டு காலம் தவம் இருந்திருக்கிறேன். அதுதான் உண்மை.
போன ஆண்டு ஐயா ப்ரொஃபஸர் எனது அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்கள்தான் முதலாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வுக்கு தாங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். வர முடியாத அளவிற்கு மழை எங்களை துரத்தியது. நாங்கள் பிழைத்ததே மறுபிழைப்பு. ஆனாலும் நான் அங்கே வெள்ளத்திற்குள்ளே இருந்தேன். சத்தியமாக சொல்கிறேன், என் மனம் முழுவதும் இந்த நந்தவனத்தில் இருந்தது. அதுதான் உண்மை. அந்த தவம்தான் என்னை மீண்டும் இந்த சபைக்கு அழைத்து வந்திருக்கிறது. இல்லை என்று சொன்னால் இந்த ஓராண்டு கால இடைவெளியில் என்னை நிச்சயமாக நீங்கள் மறந்திருப்பீர்கள். கடலுக்கு பல மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு ஆமை கரையில் தான் புதைத்து வைத்த முட்டைகளை பற்றி நினைத்து கொண்டே இருக்கும். அதைத்தான் ஸ்மரண தீட்சை என்று நம்முடைய சமயம் சொல்கிறது. குழி தோண்டி முட்டைகளை வைத்து மண்ணை போட்டு மூடிட்டு கடலுக்குள்ளே போய் பல ஆண்டுகள் பல நாட்கள் அது தவம் செய்தாலும் கரையில் புதையுண்ட முட்டைகளை பற்றி நினைத்து கொண்டே இருக்கும். இங்கே குஞ்சு பொறிச்சிடும். அப்போ எந்த அளவிற்கு அதற்கு வலிமை இருக்கிறது பாருங்கள் அதனுடைய சிந்தனைக்கு. அதைத்தான் நம்முடைய சமயம் ஸ்மரண தீட்சை என்று சொன்னது. ஸ்பரிச தீட்சை இருக்கிறது, நயன தீட்சை இருக்கிறது, ஆனால் மிக உயர்ந்தது ஸ்மரண தீட்சை. அப்படி ஒரு ஸ்மரண தீட்சையை தூத்துக்குடியிலிருந்து நான் செய்த காரணத்தினால்தான் ஓராண்டு கழித்து இந்த நந்தவனம் வருகை தந்திருக்கிறது. உங்களையெல்லாம் சந்திப்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நந்தவனத்தை பற்றி, என்னுடைய மகிழ்ச்சியை பற்றி, நீங்கள் என்னை கவனித்து கொண்ட விதத்தை பற்றி, நீங்கள் என்னை பார்த்து கொண்ட அந்த முறையை பற்றி நான் பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு மண்டலம் பேசலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் ஒரு தலைப்பை கொடுத்து நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீரில் பூத்த நெருப்பு. ரொம்ப தெளிவாக புரியணுங்கிறதுக்காக அருமை சகோதரர் மகா கணபதி அவர்கள், ஞானத்தினுடைய இருப்பிடம் அல்லவா கணபதி என்கின்ற நாமம், யாரும் எதுக்கும் குழம்ப வேண்டாம்னு கர்ணனே கொடுத்துட்டாங்க. ஏன்னா நீரில் பூத்த நெருப்பு என்றாலும் நீரில் மிதந்த நெருப்பு என்றாலும் எம்பெருமான் முருகனை பற்றி சிந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவர்கள் தெளிவாக கர்ணன் என்று இங்கே கொடுத்திருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை சொல்கிறேன். இங்கே வந்த பிறகு நான் தெரிந்து கொண்ட ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், வயதில் மிக மூத்தவர்கள், ஒரு 80 வயதை கடந்த பெரியோர்கள் எல்லாம் எனக்கு தீவிர ரசிகர்களாக இருக்கிறார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி. அதில் முதன்மையான ரசிகர் முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார் ஐயா சிவா அவர்கள். நாகர்கோவில் தான் அவர்களுக்கு சொந்த ஊர். காலையில் என்னை சந்தித்து ஒரு 10 நிமிடங்கள் என்னோடு பேசினார்கள். இன்னொரு ஒரு ஐயா காரைக்குடியைச் சேர்ந்தவர்கள், அதான் எங்கள் சகோதரர் சொன்னார், அந்த இறையினுடைய நாமத்தை 5 நாமங்களின் வாயிலாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னதனுடைய பலனை பெறுங்கள் என்று நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். அந்த நாமம் நாராயணா, கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, நரசிம்மா என்கின்ற நாமம் தானே என்று அவர் என்னிடம் கேட்டார். மீண்டும் அதை ஞாபகப்படுத்தினார். ஆக யாருமே இந்த அவையில் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. எல்லோருமே அதை வாங்கி இந்த உள்ளத்திற்குள்ளே பூட்டி வைத்து கொள்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இப்பேற்பட்ட ஒரு உயர்வான சபைக்கு இந்த 30 ஆண்டுகளிலே நான் வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைந்திருப்பதை என் வாழ்நாளினுடைய வரமாக, பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நீரில் பூத்த நெருப்பு என்று கர்ணனை பேசுகிறோம். நட்புக்கு பெயர் போனவன் கர்ணன். அதனால்தான் கர்ணனை பேசுவதற்காக தூத்துக்குடியில் வந்த நான் என்னுடைய நண்பர்களோடு, தோழிகளோடு இங்கே வருகை தந்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் எதற்குமே ஒரு முழுமையான ஒரு ஆதாரம் இருக்கணும். நட்புக்கு இவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா என்று சொன்னால் அதற்கு உதாரணம் எனது 30 ஆண்டுகால நட்பு திருமதி கல்யாணி அவர்களோடு தொடர்கிறது. என்னுடைய
சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்வார்களே, 8ஆம் கிளாஸ்லேருந்து நாங்கள் ஒன்று போல படிக்கிறோம். திருமதி செல்வலதா அவர்கள், திருமதி ஜோதி அவர்கள். கர்ணன் என்று சொன்னால் அவன் நட்புக்கு இலக்கணம் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். நட்பு என்று சொன்னாலே அது கர்ணன் தான். கிருஷ்ணனுடைய குச்சேலனுடைய நட்பை பற்றி நாம் கேட்டிருக்கிறோம், பரவசப்பட்டிருக்கிறோம். ஆனால் மனிதனுடைய ஜீவ நாடி இயங்குகின்ற காலம் வரைக்கும் இந்த மானுடத்தால் ஒருவனை மறக்க இயலாது என்று சொன்னால் அவன் கர்ணன் மட்டுமே. எத்தனையோ கொடையாளிகள் இருந்திருக்கலாம், ஆனால் கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை, கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லை என்று சொல்வார்கள். கொடையும் இல்லை, அவனுக்கு பிறகு நட்பும் இல்லை. அவன்தான் நன்றிக்கு முன் உதாரணமாக திகழ்பவன் என்பதிலே 2 கருத்துக்கு இடமில்லை. ஒரு மனிதன் நட்புக்கு உண்மையாக இருக்கிறான் என்று சொன்னால், ஒரு மனிதன் நன்றிக்கு வித்தாக இருக்கிறான் என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னை அழித்து கொண்டு தன்னை சார்ந்தவர்களுக்காக வாழ்வதற்கு தயாராகிவிட்டான் என்று சொன்னால், இதற்கு மேல் இந்த உலகத்தில் சாதிப்பதற்கு வேறு எதுவுமே இல்லை. அப்படி ஒரு சிறந்த சாதனையாளன் யார் என்று கேட்டால் கர்ணன். எல்லாம் இருந்தும் ஒன்றை சாதிப்பது என்பது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் தனக்கு எந்தவிதமான பின்புலனும் இல்லாமல் ஒருவனை பற்றி இந்த உலகம் இன்றளவும் பேசிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அவன் எந்த அளவிற்கு நம்முடைய மனதிலே நீக்கமர நிறைந்திருக்க வேண்டும். அதற்கு என்ன காரணம்? காரணமில்லாமல் எதுவும் இந்த உலகத்தில் இல்லை. பல ஆண்டுகளான பிறகும், பல யுகங்கள் கடந்த பிறகும் ஒரு பாத்திரத்தை, ஒரு கதாபாத்திரத்தை, மகாபாரதம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய இதிகாசம், 1000 கிளைக்கதைகளை கொண்ட பாரதத்தில் வந்த ஒரு கதாபாத்திரத்தை பற்றி இன்றைக்கு வரைக்கும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏன்? மனதிலே 1000 துக்கங்கள் எழுகின்ற பொழுது ஒருவன் கர்ணனை நினைக்கிறான் என்று சொன்னால், இந்த ஜென்மம் அல்ல, இன்னும் 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் பாரதத்தில் வந்த எத்தனையோ கதாபாத்திரங்களில் முன்னின்று நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரே கதாபாத்திரம் கர்ணன் என்கின்ற கதாபாத்திரம். ஏனென்று சொன்னால் பாரதம் மிகவும் உயர்வானது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று வழிகாட்டியது ராமகாதை, எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று வழிகாட்டியது மகாபாரதம். மிக அழகாக நம்முடைய சான்றோர்கள் சொல்கிறார்கள், மகாபாரதம் என்பது 5ஆம் வேதம் என்று அழைக்கப்படுகிறது இல்லையா? துலாக்கோலினுடைய ஒரு தட்டிலே ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம் என்கின்ற 4 வேதங்களை வைத்து, துலாக்கோலினுடைய இன்னொரு தட்டிலே பாரதத்தை வைத்தால் அழுத்தத்திலும் வலிமையிலும் வேதங்களை காட்டிலும் உயர்வானது பாரதம் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் அதை பாரதம் என்று சொல்லவில்லை, மகாபாரதம் என்று சொன்னார்கள். அதில் எத்தனையோ கதாபாத்திரங்களை படிக்கிறோம். தர்மனை படிக்கிறோம், பீமனை படிக்கிறோம், சகாதேவனை படிக்கிறோம், பீஷ்மரை படிக்கிறோம், பிதாமகர் என்று அழைக்கக்கூடிய பீஷ்மரை படிக்கிறோம், ஆச்சாரியார்களை பற்றி சிந்திக்கிறோம். ஆனாலும் பாரதம் என்றவுடன் சிறு குழந்தையிலிருந்து வயோதிகர்கள் வரைக்கும் நம்முடைய நினைவிலே முதலில் வந்து செல்வது கர்ணன் என்கின்ற கதாபாத்திரம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை செம்மையாக, நேர்மையாக, நெறிமுறைகளோடு நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 4 பேர் நமக்கு துணையாக இருக்கணும். இது காலாகாலமாக நம்முடைய பெரியோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாடம். 4 பேருடைய துணை கொண்டுதான் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே வெற்றி பெற இயலும். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொன்னார்கள். இவர்கள் துணை இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம எதையுமே சாதிக்க இயலாது. மாதாவும் பிதாவும் தான் நமக்கு முதன்மையானவர்கள். அவர்கள் இருவருமாக சேர்ந்து ஒரு குரு இன்னார் என்று நமக்கு வழிகாட்டணும்.
மாதா பிதா குரு துணையோடு தான் நாம் தெய்வத்தை அணுக இயலும். அதனால தான் இந்த 4 பேருடைய துணை மனிதனுக்கு வேண்டும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று ஒரே வரியிலே நமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை என்று சாமானிய கவிஞன் கூட மிக தெளிவாக சொன்னார். ஏன் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்கிறார்களே, அந்த திருவாசகத்தை தந்த மாணிக்க வாசகப் பெருமான் ஆரம்பிக்கின்ற பொழுதே என் அழகாக பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொழி பெருக்கி உலப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது இனியே என்னார். ஆழமான இறை நம்பிக்கை வேண்டும் என்று வலியுறுத்த வந்த மாணிக்க வாசகப் பெருமான் தன்னுடைய திருவாசகம் என்கின்ற அற்புதமான ஊனை உருக்கக்கூடிய நூலிலே ஓமை சொல்கின்ற பொழுது கூட, இறைவனுக்கு ஓமை சொல்கின்ற பொழுது கூட அவருக்கு முதலாவது ஞாபகம் வந்தது யாரு? அம்மாதான் ஞாபகம் வந்தா. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து என்று பாடினார். சிவனை நோக்கி பாடுகின்ற பொழுது அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் விழைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அழித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது இனியே என்னார். அம்மையே அப்பா என்று ஆரம்பிக்கின்றார். ஆக நமக்கு அடிப்படை, நமக்கு அஸ்திவாரம், நமக்கு ஆணிவேர். இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலே சாதிக்கிறோம், வாழ்கிறோம், மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை நம்முடைய தாயும் தந்தையும். அவர்கள் போட்ட விதைதான் இன்றைக்கு இத்தனை விருட்சங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறது இல்லையா? அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை செம்மையாக்குவதற்கு உறுதுணையாக இருப்பது தாய், தந்தை, குரு, தெய்வம். இந்த 4 பேருடைய துணையோடு தான் ஒருத்தருடைய வாழ்க்கை செம்மையா இருக்கும். எப்படியும் வாழலாம் என்று நினைத்தால் பிரச்சனையே இல்லை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் இதுதான் அடிப்படை, இதுதான் அஸ்திவாரம். அந்த மாதா பிதா குரு மூவருமாக சேர்ந்து தெய்வத்தை வழிகாட்டினாலும் இந்த மானுடம் அத்தனையும் மாதா பிதா குருவின் வாயிலாக தெய்வத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருந்தாலும் கர்ணனை போல இந்த மண்ணிலே தியாகம் செய்த ஒரு மனிதனை இன்றைக்கு காட்ட இயலுமா? தாயினுடைய துணை இருக்கிறது, தந்தையினுடைய துணை இருக்கிறது, ஆசிரியனுடைய துணை இருக்கிறது, தெய்வ வழிபாடு இருக்கிறது, தெய்வ நம்பிக்கை இருக்கிறது. ஒருவன் கர்ணனாக மாறி இருக்கிறானா? இன்றைக்கு வரைக்கும் ஒரு கர்ணனை நம்மால் அடையாளம் காட்ட இயலுமா? எத்தனை ஆண்டுகளாக மகாபாரதம் படிக்கிறோம், எத்தனை ஆண்டுகளாக கர்ணனை பற்றி சிந்திக்கிறோம். இதுவரைக்கும் படித்த நாம் பல பேரில் ஒருவர் கூட கர்ணனாக தன்னை மாற்றி இருக்கிறார்களா? கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், பரவசமடைகிறோம். கர்ணனை போல வாழணுங்கிற சிந்தனை இருக்கு, ஆனால் கர்ணனாக 1% நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறோமா? அப்படி மாற்றினால்தானே அந்த இதிகாசத்திற்கும் ஒரு பெருமை இருக்கிறது. யோசித்து பாருங்கள். எல்லாம் இருந்தும் இன்றைக்கு எனக்கு என்ன இருக்கிறது என்று சலிக்கக்கூடிய இந்த சமூகத்திலே எதுவுமே தனக்கு வாழ்க்கையில் இல்லாத கர்ணன் என்னை போல கொடுத்து வைத்தவன் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னான். எல்லாம் இருந்தோம், நீ என்னை எதுக்கு பெத்த, என்னை எதுக்கு நீ வளர்த்த, நானா உன்னை பெற சொன்னேன், நானா உன்னை வளர்க்க சொன்னேன்னு கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போகிறதே இன்றைக்கு இளைஞர் சமுதாயம். ஆனால் எதுவுமே தனக்கு நிரந்தரமாக இல்லாத போது வாழ்நாள் முழுவதும் ரொம்ப அழகாக மகாகணபதி சார் எனக்கு கோடிட்டு காட்டினார். அவமானத்தையும் தடைகளையும் 1000 விமர்சனங்களையும் கண்ணீரையும் கொண்ட அவலமான ஒரு பாத்திரம் கர்ணன்.
ஆனால் அந்த அவலம் நிறைந்த பாத்திரம் சொல்கிறது, என்னை போல இந்த மண்ணிலே கொடுத்து வைத்தவன் எவனும் இல்லை என்று சொல்கிறது. எப்பேற்பட்ட ஒரு வழிகாட்டுதல் பாரதம் நமக்கு காட்டுகிறது. அடிப்படை மாதா. அந்த மாதாவினுடைய அரவணைப்பு, அன்பு அந்த கர்ணன் என்கின்ற குழந்தைக்கு கிடைச்சதா? ரொம்ப அழகா சொல்வாங்களே, முதல் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்வார்கள். அத கர்ணனுடைய வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணனுடைய பாட்டனும் எதுகுல வம்சத்தை சார்ந்த சுரசேனன் என்கின்ற மன்னன். இந்த சுரசேனனுடைய அத்தை மகன் யாருன்னு கேட்டீங்கன்னா குந்தி போஜன். பாரதத்தில் 2 குந்தி போஜன் இருக்காங்க, குழப்பிக்கிடக்கூடாது. ஒரு குந்தி போஜன் குந்தியினுடைய வளர்ப்பு தந்தை. இன்னொரு குந்தி போஜன் இருந்தான். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, பாரத போர் நடந்ததில் 18 நாட்கள். அந்த 18 நாட்கள் போரிலும் தலைமை சமையல்காரனாக விளங்கிய குந்தி போஜன் வேறு. 18 நாட்கள் போர் என்று முடிவானது. போற ஒரு நாள் முடிச்சுட்டு மாலை பொழுதுல வந்து அந்த பக்கம் பாண்டவர்கள், இந்த பக்கம் கௌரவர்கள், நடுவில் 2 இலை போட்டிருக்கோம். ஒன்று கிருஷ்ணனுக்கு, இன்னொன்று தலைமை சமையல்காரன் குந்தி போஜனுக்கு. காலையில் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். பாண்டவர்கள் பக்கத்தில் ஒரு 1000 பேர், கௌரவர்கள் பக்கத்தில் ஒரு 1000 பேர், 2000 பேர் போர்க்களத்துக்கு போனாங்கன்னா போரில் கண்டிப்பாக ஒரு 200-300 பேர் மாண்டு போவான். சாயங்காலம் எல்லாரும் வந்த பிறகுதான் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்கங்கிற கணக்கே தெரியும். ஆனால் காலையில் போர்க்களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிடுவாங்களா இல்லையா? இன்னைக்கு காலையில் ஒரு பிரமாதமான டிஃபன் கொடுத்தாங்க பாருங்க. அடே அப்பா, வாழ்க்கையில் நாமெல்லாம் பெண்களாக இத்தனை வருஷம் சமைக்கிறோம், இவ்வளவு அருமையாக யாரும் சமைக்க முடியாதுங்க. ஒரு பூரி ஒன்று கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்கெல்லாம் வாங்க, நான் உங்களை மனசார வரவே இருக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பூரியெல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டா பல்ல ரூட் கேனல் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 1 லட்சம் ரூபா எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி எல்லாம் அப்படி கொடுத்தீங்கன்னு வைங்க, பாறாங்கல் பார்த்துருக்கீங்களா? அப்படி வீசினா தலை வீங்கிரும். அப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டில் இட்லி. நாங்கள் அதுக்காகவே யாராவது எங்கள் வீட்டுக்கு டின்னருக்கு வராங்கன்னு சொல்லிட்டா எங்கள் மல்லிகைப்பூ மாதிரி இட்லி கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டு ஹாட் பாக்ஸில் அடைச்சி வச்சு நாங்கள் பரிமாறுற மாதிரி பரிமாறுவோம். அவங்களும் சொல்லுவாங்க, என்ன அற்புதமாக இருக்கும் உங்கள் வீட்டில் இட்லி அப்படிம்பாங்க. மனசாட்சியை கல்லாக்கிக்கிட்டு அதெல்லாம் எங்கள் கை பக்குவம் அப்படிம்பா. பொய் தான், வேறு வழி இல்லை. ஆனால் இன்னைக்கு காலையில் ஒரு பூரி, அந்த பூரிக்கு ஒரு மசால் கொடுத்தாங்க பாருங்கண்ணே, அட்டப்பா அடையப்பா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு நான் சாப்பிட்டதே இல்லை. ஒரு இட்லி ஒன்று, ஒரு சட்னி ஒன்று, ஒரு குலாப் ஜாமுன் ஒன்று வச்சாங்க, ஒரு ட்ரை குலாப் ஜாமுன். எல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியே போய் இந்த காஞ்சிபுரம் உண்மையாகவே இங்கே பிறந்தவர்கள், இங்கே இருப்பவர்கள் அத்தனை பேரும் கொடுத்து வைத்தவர்கள். போயிட்டு எல்லா கோயிலும் பார்த்துட்டு, குபேரர் கோவில் போனோம், ரொம்ப அழகாக. காமாட்சி அம்மன் கோயில், ஐயாவுடைய அனுகிரகத்தினால உண்மையாமா உங்கள் வீட்டுக்காரருக்கு நீண்ட ஆயுள், நிறை செல்வம், ஐஸ்வர்யம், மங்களம், மகிழ்ச்சி, சகல சௌபாகியமும் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கணும். ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அனுப்புனாங்க. அவர் அவ்வளோ அழகாக தரிசனம் காட்டினார். இன்றைக்கெல்லாம் காமாட்சியை பார்க்க முடியுமான்னு கூட எங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு. ஆனால் அவளை எவ்வளோ பக்கத்தில் போய் பார்த்தோம் தெரியுமா? ஒரு பெரிய குடுப்பனை காமாட்சியை பார்த்தோம். வழக்கருத்தீஸ்வரர் ஆலயம், கண்டிப்பாக அந்த ஆலயத்தை போய் தரிசனம் பண்ணுறவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வழக்கு சிக்கல்கள் இருந்தாலும் அதை அவர் நீக்கி கொடுத்துருவார். இந்த வழக்கருத்தீஸ்வரரை பார்த்தோம். இன்னும் நிறைய ஆலயங்கள் இன்றைக்கி கவர் பண்ணோம். நாளைக்கு காலையிலே வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வேற போகணும். அது ஒன்று பாக்கி இருக்குது. இனிமேல் எப்போ பார்த்தாலும் நான் வரலையேன்னு 1 வருஷம் காத்திருந்தேன்னு சொல்கிறீங்கல்ல, இனிமேல் நீங்கள் எப்போ போவீங்கன்னு கேட்குற அளவுக்கு நான் இங்கே தான் குடியிருக்க போகிறேன். அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இடம், அவ்வளோ ஒரு ரம்மியம், அவ்வளோ ஒரு மன நிம்மதியாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. செல்ஃபோன் டவர் இங்கே எடுக்கலை. உங்கள் பாதத்தை தொட்டு வழிபாடு பண்ணணும்.
அது இருந்ததுன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு 100 ஃபோன் வரும், நம்மளால் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் என் வாழ்க்கையில் இந்த 2 வருஷத்தில் இந்த ஒரே நாளையில் நான் கவலையை மறந்திருந்தேன்னா அந்த பெருமை இந்த நந்தவனத்துக்கு தான் உண்டு. அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த சாப்பாடெல்லாம் அப்படி இருக்கணும். மத்தியானமும் அடையப்பா மோர் குழம்பு என்ன, மத்தியானம் ரசம் என்ன, மோர் என்ன, சாம்பார் சாதம் என்ன, புளியோதரை என்ன, அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டிங்களான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக சாப்பிட்டுட்டோம் அவ்வளோத்தையும். இன்னைக்கு பேச்சு எனக்கு வருமா வராதான்னே தெரில, அந்த அளவுக்கு சாப்பாடு. இன்னைக்கு சாப்பிட்டுட்டு பேசாமல் நான் பாட்டுக்கு நீட்டி நிமிர்ந்துட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அந்த மயக்கம் இருக்குது. சரிம்மா, இவ்வளவு மயக்கமாக இருக்கீங்க, ராத்திரி சாப்பிடாதீங்கன்னு யாரும் தயவுசெய்து சொல்லிடாங்க. ஏன்னா நான் கண்டிப்பாக ராத்திரி சாப்பிடுவேன். இந்த சாப்பாடெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. நமக்கு வருஷத்துக்கு 2 தடவையோ 3 தடவையோ தான் அப்படி நல்ல சாப்பாடு கிடைக்கும். இலையை போட்டு குந்தி போஜனும் கண்ணனும் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த பக்கம் பாண்டவர்கள், இந்த பக்கம் கௌரவர்கள். போர்க்களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தலைமை சமையல்காரன்ட்ட அதற்கு கீழே உள்ள சமையல்காரர் கேட்பார், இன்னைக்கு எத்தனை பேருக்கு சமைக்கணும்? இங்கேருந்து ஒரு 2000 பேர் போயிருக்காங்க, அங்கேருந்து ஒரு 2000 பேர் போகிறாங்க. எத்தனை பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா ஒரு 3800 பேருக்கு சமைச்சா போதும்னு சொல்லிட்டு போவார் தலைமை சமையல்காரர். அப்போ 200 பேர் அன்னைக்கு மாண்டு போகிறான். அது கௌரவர்களாக இருக்கலாம், இல்லை பாண்டவ வீரர்களாக இருக்கலாம். சாயங்காலம் சரியாக பார்த்தீங்கன்னா 3800 இலை தான் போட்டிருக்கோம். கிருஷ்ணனோடையும் குந்தி போஜனோட சேர்த்து 3800 பேர் தான் சாப்பாட்டுக்கு உட்காருவாங்க. அப்போ 200 பேர் போயிட்டாங்களே, எப்படி போனாங்க இவங்க? போயிடுவாங்க சாயங்காலம்னு போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குந்தி போஜனால எப்படி கணிக்க முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மற்ற சமயக்காரங்களுக்கு. மறுநாள் காலையில் போர்க்களத்துக்கு போகும்போது இன்னைக்கு எத்தனை பேருக்கு சமைக்கணும்னா இன்னைக்கு 2000 பேருக்கு சமைச்சா போதும்ட்டு போவார். அப்போ 800 பேர் அன்னைக்கு அவுட்டுன்னு அர்த்தம். மனிதனுடைய சாவு கணக்கு இறைவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அந்த சூட்சம கயிறு அவன் கையில் தான் இருக்கு. இவர் எப்படி தெரிஞ்சுக்கிடுறாரு? அப்போ அவர்கிட்ட கேட்டுற வண்டி தான், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு சமைக்கணும்னாரு. 1500 பேருக்கு சமைச்சா போதும். அப்போ இன்னைக்கும் 500 பேர் போயிடுவான் அப்படின்ட்டு குந்தி போஜன்ட்ட வந்து மற்ற சமயக்காரங்க கேட்டாங்க, ஐயா தினமும் இத்தனை பேருக்கு சமைச்சா போதும்னு ஒரு கணக்கு கொடுக்குறீங்களே, இத்தனை பேர் சாயங்காலம் போர்க்களத்திலிருந்து அரண்மனைக்கு திரும்ப மாட்டாங்கங்கிற கணக்கு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்களுக்கு இந்த கணக்கு எப்படி தெரியும்? சாவு கணக்கு ஒரு சாதாரண மானுடனுக்கு தெரிய ஏது வாய்ப்பு? உடனே அவர் சொன்னார், குந்தி போஜன் ரொம்ப சிம்பிள்னார். என்ன ரொம்ப சிம்பிளானார்? ஆமாம், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு அந்த பக்கம் இலை, இவர்களுக்கு இந்த பக்கம் இலை, நடுவில் 2 இலை, ஒன்றில் நான் உட்காந்துருப்பேன், இன்னொன்றில் கிருஷ்ணன் உட்காந்துருப்பானா. சாப்பாடை வச்ச உடனே நான் முதல்ல சாப்பாடு எடுக்க மாட்டேன், கிருஷ்ணன் என்ன செய்கிறான்னு பார்ப்பேன். நந்தவனத்தில் இன்னைக்கு காலையில் ஒரு வெண்பொங்கல் கொடுத்தாங்களே, அதை மாதிரி ஒரு வெண்பொங்கலை கொண்டு வந்து வச்ச உடனே ஒரு முழு முந்திரி பருப்பை எடுத்து பகவான் வாயில் போட்டார்னா அன்னைக்கு 1000 பேர் அவுட்டுன்னு அர்த்தம். ஒரு அரை முந்திரி பருப்பு எடுத்து வாயில் போட்டால் 500 பேர் கதை முடியுதுன்னு அர்த்தம். இதை வச்சு தான் நான் சாவு கணக்க சொன்னேன். அப்போ கிருஷ்ணனுடைய பிரசன்னம் இல்லாமல் பாரதத்தில் எதுவுமே நடப்பதில்லை. எல்லாத்துக்குமே கிருஷ்ணன் தான் காரணம். அவன் இல்லாமல் அங்கே அணுவும் என்ன செய்யாது, அசையாது. அந்த குந்தி போஜன் வேற, குந்தியினுடைய வளர்ப்பு தந்தை குந்தி போஜன் வேற. சுரசேனன் என்கின்ற மன்னன், அவனுடைய அத்தை மகன் தான் இந்த குந்தி போஜன். சுரசேனனுக்கு குழந்தை, ஒரு அழகான குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே குந்தி போஜன் வந்து சுரசேனன்ட்ட கேட்பான், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அதை நினச்சி மனசு ரொம்ப வேதனையாக இருக்குன்னு சொன்ன உடனே, ஏன்பா கவலைப்படுற, எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அதை சுவிகார புத்திரனாகவோ இல்லை புத்திரியாகவோ உனக்கு கொடுத்துட்றேன், நீ அந்த குழந்தையை அன்பா வளர்த்துக்கொள் என்று வாக்கு கொடுப்பார். அதன்படி சுரசேனனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு பிருதை என்று பெயர் வைத்தார்கள். கொடுத்த வாக்குப்படி அந்த குழந்தையை குந்தி போஜன் வசம் சுரசேனன் ஒப்படைச்சான்.
இதிலிருந்து பாரதம் நமக்கு என்ன சொல்லுது? ஒருத்தன் ஒரு வாக்கு கொடுத்தான்னா தலையே போனாலும் அதை காப்பாற்றணும்னு சொல்லுது. எவ்வளவு ஒவ்வொரு வரியிலையும் எவ்வளவு அறங்களை சொல்லி இருக்கிறது. பேசினபடியே குழந்தையை ஒப்படைச்சா. பெருதை இப்பொழுது குந்திபோஜனுடைய வீட்டிலே வளர்ந்தாள். குந்திபோஜன் வளர்த்த காரணத்தினால் அவளுக்கு குந்தி என்கின்ற பெயர் வந்தது. இந்த குழந்தை நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகிறது. சரியாக 12 வயது. குந்திபோஜனுடைய அவைக்கு யார் வந்தா? துர்வாச முனிவர் வந்தார். இந்த உலகத்தில் முனிவர்களுக்கு எதுக்கெடுத்தாலும் கோபம் வந்துடும். தொட்டால் சிணுங்கின்னா அது முனிவர்கள் தான். அதுலேயும் மிக மிக கோபக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா துர்வாசர். இந்த துர்வாசர் தன்னுடைய அரண்மனைக்கு வரப்போகிறார் என்று தெரிந்ததிலிருந்து குந்திபோஜனால் இரவில் தூங்கவே முடியல. பயமாக இருக்கு. ஏன்னா துர்வாசர் என்ன கோபப்படுவாரோ என்ன சாபம் போடுவாரோ தெரியலையே அப்படின்னு நடுங்கிறான். இப்போ துர்வாசர் வந்து குந்திபோஜனுடைய அரண்மனையில் இறங்குறாரு. அவருக்கு பணிவிடை செய்வதற்கு அங்கே எத்தனை பணியாளர்கள் இருப்பாங்க. ஆனால் யார் வசமும் அந்த பணியை ஒப்படைக்கவில்லை. 12 வயது நிரம்பிய குந்தியிடம் துர்வாசரை கவனிக்கக்கூடிய பணியை ஒப்படைத்தார். 12 வயசுல என்னங்க பக்குவம் இருக்கும்? 12 வயசு குழந்தைய மிகப்பெரிய கோபக்காரருக்கு பணிவிடை செய்ய ஒப்படைத்தார்கள். துர்வாசருடைய கோபத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். துர்வாசர் எப்படி மிக பெரிய கோபக்காரரோ அதைவிட பன்மடங்கு கோபக்காரன் துரியோதனன். அந்த துரியோதனுடைய அவைக்கு துர்வாசர் ஒரு நாள் வந்தார். வந்த உடனே புடைசூழ வந்த துர்வாசரை எதிர்கொண்டு வரவேற்றார். நான் ரொம்ப பசியாக இருக்கேன், சாப்பாடு ரெடியாக இருக்கா அப்படின்னு கேட்டார். ஆகாரம் எல்லாம் சமைச்சு தயார் நிலையில் இருக்கு, நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு துரியோதனன் சொன்னான். சரிப்பா வந்துடுறேன், போய் ஆற்றுல நீராடிட்டு வந்து நான் சாப்பிட்றேன்னு புடைசூழ ஆற்றுல போய் குளிக்க போயிட்டார். குளிச்சுட்டு வந்த உடனே சாப்பாடெல்லாம் தயாராக இருந்தது. அப்படியே வாய் பொத்தி கை கட்டி நின்றான் துரியோதனன். அவ்வளோ பயம் துர்வாசர்னா. ஏன்னா அவருக்கு எதுக்கு கோவம் வருதுன்னே சொல்ல முடியாத. சாப்பிடுங்க ஐயான்னா. அவர் சொன்னார், இந்த சாப்பாடெல்லாம் ஆறி அலந்து போய் இருக்குப்பா, எப்படி சாப்பிட முடியும்? அவன் பல பதார்த்தங்கள் செஞ்சு வச்சிருக்கான், இதை சாப்பிட முடியாது, எல்லாம் ஆறி அலந்து போச்சு, சூடாக இருந்தால் சாப்பிடலான்னார். சரி சூடாக கேட்காரன்னு ஏற்கனவே சமைச்ச ஆகாரத்தெல்லாம் ஒதுக்கிட்டு பழையபடி தடாபுடாலாம் சமையல் நடக்கும். எல்லாம் சமைச்சு சுட சுட எடுத்துக்கொண்டு வச்சு துர்வாசரை போய் எதிர்கொண்டு அழைக்கிறார். ஐயா, நீங்கள் கேட்ட மாதிரியே சாப்பாடு ஆகாரம் எல்லாம் நல்ல சுட சுட இருக்கு, வந்து சாப்பிடுங்க. அவர் சொன்னார், எனக்கு இப்போ பசிக்கலைன்ட்டார். எனக்கு இப்போ பசிக்கல, போயிட்டு வாரேன்னு போயிட்டாரு. இதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம வீட்டில் நடந்ததுன்னா என்ன நடக்கும்? சம்ஹாரம் தான் வீட்டில், வேற வழியே கிடையாது. என்னையா அப்போ பசிக்கன்னா இப்போ பசிக்கலைங்க, பிறகு ஆறி போச்சுங்கிற, பிறகு சூடாக வேணுங்க, பைத்தியம் முடிச்சுட்டா உனக்கு, உன்னை கொண்டு போய் எங்கே சேர்க்கணும், கீழ்ப்பாக்கத்தில் சேர்த்துற வேண்டியதானான்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? ஆனால் துரியோதனனால் கேட்க முடியாது. காரணம், துர்வாசருடைய கோபம் அவ்வளவு மோசமான கோபம். அப்பேற்பட்ட துர்வாசருக்கு பணிவிடை செய்வதற்கு 12 வயது நிரம்பிய குந்திய நியமனம் செய்கிறார் குந்திபோஜன். அது ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, விருந்தும் மருந்தும் 3 நாள்னா அப்படி இருந்தாவது பரவாயில்ல. ஒரு நாள் 2 நாள் அவரை கவனிக்கக்கூடிய பொறுப்பு குந்திவசம் ஒப்படைக்கப்படவில்லை. ஓராண்டுகள் துர்வாசரை கவனிக்கக்கூடிய பொறுப்பை குந்திபோஜன் குந்தியிடம் ஒப்படைத்தார். ஒரு வருஷம் மனங்கோணாம அந்த குழந்தை அவரை என்ன செஞ்சா, கோபமே வராத அளவுக்கு மாத்தினா. கோபமே இல்லை. அதனால தான் பல இடங்களில் குந்திக்கு அடைமொழி கொடுத்து வில்லியார் பாடுகின்ற பொழுது பெண்ணிலே உயர் குந்தி என்று பாடுவார். பெண்மையிலே உயர்ந்த குந்தியா, பெண்மையினால் உயர்ந்த குந்தி என்று பாடுவார் வில்லியார்.
கர்ணன் கடைசியில் இவதான் தன்னுடைய தாயின்னு தெரிந்தவுடன் அவன் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? அண்ட சராசரங்களுக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய தாயேன்னா. எவ்வளவு பெரிய ஒரு ரிவார்டு கிடைக்குது பாருங்க குந்திக்கு. 12 வயசுலயும் அவ்வளவு பொறுமை. இப்ப ஓராண்டுகள் அவளுடைய பணிவிடையில் மகிழ்ந்த துர்வாசர் இப்ப அவளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறார், ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். முனிவர்கள் எல்லாம் முக்காலமும் உணர்ந்தவர்கள். குந்தியினுடைய வாழ்க்கையில் என்ன சிக்கல் இருக்கிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்தவர். அதனால துர்வாசர் என்ன செய்தார்? பெண்ணே, உனக்கு ஒரு 5 மந்திரங்களை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த மந்திரங்களை கொண்டு அந்த மந்திரத்திற்குரிய தேவதையை நீ உச்சாடனம் செய்தால் அவர்களுடைய அம்சமாக நீ ஒரு குழந்தையை பெற முடியும் என்று சொல்லி 12 வயது நிரம்பிய குழந்தைகிட்ட அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்குறார். நம்ம கூட இதை படிக்கும்போது இப்போ இதை சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்கா? அதனுடைய வயசாக இந்த பெண்ணுக்குன்னு நினைக்கலாம். அவருக்கு தான் தெரிஞ்சு போச்சே உன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுதுன்னு. அதனால கொடுக்கிற பரிசை எப்போ கொடுத்தான்னு அப்படின்னு கொடுத்தார். இந்த பெண்ணை நல்லா யோசித்து பாருங்கள். அவ்வளவு பெரிய கோபக்கார முனிவரை பொறுமையாக 1 வருடம் கவனித்த குந்தியால அந்த மந்திரத்தை சொல்லிட்டு துர்வாசர் போயிட்டாரு. ஆனால் தன் வயது வருகின்ற வரைக்கும் அந்த மந்திரத்தை பிரயோகம் செய்யக்கூடாது என்கின்ற பொறுமை அவளுக்கு இல்லை. துர்வாசரை கவனிக்கிற பொறுமை இருந்தது, ஆனால் எப்போ இந்த மந்திரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற பொறுமை இல்லை. ராமன் எப்படி ஒரு குழந்தைத்தனத்தோடு மண் உருண்டையை எடுத்து கூனி முதுகில் அடித்தானோ அதை போல அந்த குழந்தை அம்சமும் கலந்த குந்தி இதை உடனே பிரயோகம் பண்ணி பார்த்தான்னு நினைச்சா ஆகாயத்தை அண்ணார்ந்து பார்த்தாள். பிரகாசமாக எம்பெருமான் சூரியன் வலம் வந்து கொண்டிருந்தான். இந்த மந்திரத்தை உச்சரிச்சு பார்ப்போமேன்னு விளையாட்டாதான் உச்சரிச்சா. அதனுடைய சீரியஸ்னஸ் அவளுக்கு தெரியல. அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்தாள். இப்பொழுது சூரியன் அப்படியே பிரகாசமாக அவள் முன்னால் வந்து நின்றார். அவன் சாதாரணமானவனா? உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடக்குன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அவளுடைய தோள்களை தழுவி, பெண்ணே என்னோடு நீ கூடு, சகல ஆற்றல்களும் பெற்ற ஒரு குழந்தையை உனக்கு நான் தருவேன். ஆடி போனா, அரண்டு போனா. இதை அவ எதிர்பார்க்கல. இந்த மந்திரத்தை முனிவர் கொடுத்தாரு. இதை பிரயோகம் பண்ணா உண்மையாகவே அதற்குரிய அம்சத்தை கொண்ட தேவன் இந்த லோகத்துக்கு வருவானாங்கிற ஒரு சந்தேகம் அந்த குழந்தைக்கு இருந்திருக்கலாம். சூரியன் வந்து நிற்பான்னு அவ கனவுல கூட நினைக்கல. இன்னொன்று, சூரியனை நெருங்க நெருங்க நாம உயிரோடு இருக்க முடியுமா? ஆனால் சூரியன் தன் அருகிலே வந்து நின்றும் கூட குந்தியை யாராலும் அசைக்க இயலவில்லை என்று சொன்னால் அதனால் தான் பெண்மையினால் உயர்ந்த குந்தி என்று வில்லியார் பாடுகிறார். அவ்வளவு சக்தி அவளுக்கு இருக்கு. பெண்ணே நீ என்னோடு கூடினால் சகல ஆற்றல்களும் பொருந்திய ஒரு மகவை நீ பெறலாம். அப்பா தயவு செய்து என்னை மன்னிச்சிரு. இந்த மந்திரத்தை துர்வாசர் கொடுத்தார். நான் விளையாட்டு வாக்கில் இந்த மந்திரம் சரியா இருக்குமான்னு பிரயோகம் பண்ணி பார்த்தேன். இப்படியா வந்து நீ நிற்ப, என்னை விட்டு இங்கிருந்து போயிருந்தா. சூரியன் சொன்னா, இந்நேரம் இங்கே நான் வர வேண்டும் என்பது எழுதப்பட்ட ஒரு விதி. அதிலிருந்து நீயும் நானுமே மாற முடியாது. என் வார்த்தைகளுக்கு இப்பொழுது நீ கட்டுப்படவில்லை என்று சொன்னால் இந்த மந்திரத்தை உனக்கு எந்த முனிவன் பிரயோகம் செய்ய சொல்லிக் கொடுத்தானோ அவனை சபிப்பேன்னா. அப்போ முனிவன் ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து நீ தேவைக்கு தான் அதை பயன்படுத்தணும்னு சொல்லிக் கொடுத்து நீ அவசரப்பட்டு அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணதுக்கு முனிவன் எப்படி காரணமாக முடியும்? அப்போ சூரியன் அந்த முனிவனை சபித்தால் குருவினுடைய தோஷம் ஒட்டுமொத்த குலத்தையுமே அழித்து விடும். வேற வழி இல்லாம சூரியனுடைய தேவைகளுக்கு அவள் கட்டுப்பட்டாள் என்று பார்க்கிறோம். கட்டுப்பட்டாள் என்று பார்க்கிறோம். சாதாரண மானுடனுக்கு ஊனு, ரத்தம், எலும்பு, மஜ்ஜை, சதை எல்லாம் உண்டு.
ஆனால் அங்கே குந்திக்கு சகலமும் உண்டு. ஆனால் தேவர்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய நவகிரகங்களின் தலைமை சூரியனுக்கு அது உண்டா என்று சொன்னால் இல்லை. ஆக உடல் ரீதியான சம்பந்தம் இல்லை. தன்னுடைய பார்வை கணைகளால் ஒரு மகவை ஏற்படுத்தக்கூடிய சக்தியை தந்தான். யாரு? சூரிய பகவான். ஒரு அழகான குழந்தை பிறந்தான். செக்கச்சவேர்னு இருந்தான். நீங்க கூட செக்கச்சவேர்னா என்னம்மா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். செக்கச்சவேர் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா என்ன, ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னன்னு புரியும். ஒரு நம்பிக்கை தானே. நாம நல்ல பிரசன்டபிளா இருக்கோம், நாம நல்ல சிகப்பா இருக்கோம் அப்படின்னு நம்ம நம்பினா தார நமக்கே நல்லது. அவ்வளவு ஒரு அழகு குழந்தை. ஆனா உலகத்துல யாருக்கும் கிடைக்காத பேரு செக்கச்சவேர்னு அந்த குழந்தை இருந்தது மட்டுமில்லை, கவச குண்டலங்களோடு அந்த குழந்தை பிறந்தான். அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் யாராவது எங்கேயாவது எந்த லோகத்திலாவது எந்த உலகத்தின் மூலையிலாவது ஒரு குழந்தையாவது கவச குண்டலத்தோட பிறந்திருக்கா? இல்லை. கவச குண்டலங்களோடு அந்த குழந்தை பிறந்தது. ஏன் கவச குண்டலத்தோட பிறக்கணும்? யாருக்குமே அந்த பாக்கியம் இல்லையே. பாரதத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்களுடைய பிறப்பை பார்க்கிறோமே, எவனாவது கவச குண்டலத்தோட பிறந்திருக்கானா? அந்த கர்ணனுடைய முற்பிறப்பையும் பாரதம் தெளிவாக சொன்னது. சகஸ்ர கவசன் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கன், 1000 வரங்களை இறைவனிடமிருந்து பெற்றவன். காதுகளிலே 1000 குண்டலங்கள், மார்பிலே ஒன்றுக்கு மேல் ஒன்றாக 1000 கவசங்கள். அந்த சகஸ்ர கவசனுக்கு சாகா வர வேண்டும் என்று பிரம்மாவிடம் கேட்டார். பிரம்மா சொன்னார், ஏராளமான வரங்களை பெற்றுதான் கவச குண்டலத்தோடு பிறந்திருக்கிறாய். சாவில்லாம இருக்காது உலகத்தில். ஒரு கல்ப வருஷம்தான் நானே உயிரோடு இருப்பேன். படைக்கக்கூடிய பிரம்மா நானே. பிறந்த உயிர்கள் என்றைக்கும் அழிந்தே தீர வேண்டும். அழிவிலிருந்து நீ தப்பிக்க முடியாது. வேற ஏதாவது கேளு. அப்ப எனக்கு மரணம் எப்படி வரணும்னு கேட்கட்டுமான்னா கேளு பாடினார். இந்த 1000 குண்டலங்கள் என் காதிலே இருக்கிறது, 1000 கவசங்கள் என் மார்பிலே இருக்கிறது. இந்த 1000 குண்டலங்களையும் 1000 கவசங்களையும் முழுமையாக எவன் ஒருவன் அழிக்கிறானோ அன்றைக்குத்தான் எனக்கு மரணம் சம்பவிக்கணும்னா. இவனை யாராலையும் அழிக்க முடியல. சகஸ்ர கவசனுடைய அட்டூழியம் பெருகியது. எல்லாரும் போய் திருமால்கிட்ட முறையிட்டார்கள். இப்பொழுது நாராயணன் சகஸ்ர கவசனை வதம் செய்ய முடிவு செய்தான். தன்னுடைய உருவத்தை 2ஆக பிளந்தான். ஒன்று நரன் என்கின்ற ரூபம், இன்னொன்று நாராயணன் என்கின்ற ரூபம். அந்த நரன் என்கின்ற ரூபமாக பாரதத்தில் வந்தவன் யாரு? நரன் என்கின்ற அம்சத்திலே பாரதத்தில் வந்தது யாரு? அவன் தான் அர்ஜுனன். நாராயண ரூபமாக வந்தவர் யாரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதுதான் கிருஷ்ணர். ஆக நரன் நாராயணன் என்று இருப்பிழமாக நின்று இளந்த காட்டிலே சென்று தவம் செய்தாரா. 1000 ஆண்டுகள் நாராயணர் தவம் செய்து 1000 ஆண்டுகள் போர் செய்து நரனோடு போர் செய்து ஒரே ஒரு கவசத்தையும் ஒரே ஒரு குண்டலத்தையும் தான் அறுக்க முடியுமா? 1000 ஆண்டுகள் தவம், 1000 ஆண்டுகள் போர், ஒரு கவசம் ஒரு குண்டலம். அதற்கு பிறகு நாராயணன் மூர்ச்சையுற்று நரன் தவத்திலிருந்து எழுந்து 1000 ஆண்டுகள் போர் செய்து ஒரு கவசத்தையும் ஒரு குண்டலத்தையும் அறுப்பார். அப்போ 1000 ஆண்டுகள் மாறி மாறி தவம், 1000 ஆண்டுகள் மாறி மாறி போர். அதற்கு பிறகு இவர் ஒரு கவசம் குண்டலத்தை, அவர் ஒரு கவசம் குண்டலத்தை. அப்போ எத்தனை ஆண்டுகள் போர் நடந்திருக்கணும், எத்தனை ஆண்டுகள் இருவரும் தவம் செய்து நரனை எதிர்த்திருக்கணும் என்கின்ற கணக்கை உங்கள் கற்பனைக்கே நான் விடுகிறேன். இப்படியே பல ஆண்டுகள் போர் நடந்து நிறைவாக ஒரே ஒரு குண்டலம் ஒரே ஒரு கவசம் இருக்கு. யாருக்கிட்ட? சகஸ்ர கவசன்ட்ட. பிரம்மா கொடுத்த வரம் ஞாபகம் வந்தது. இந்த கவசமும் குண்டலமும் முழுமையாக அழிகின்ற பொழுது உன் உயிர் போயிரும். பார்த்தா ஆகா, இதற்கு பிறகு நாராயணனுடைய தவம் நம்மை அழித்து விடக்கூடாது என்பதற்காக நேரா சகஸ்ர கவசன் மீதமிருந்த ஒரு கவச குண்டலத்தோடு சூரிய பகவானிடம் சென்று தஞ்சம் புகுந்தான்.
சூரியனிடம் தஞ்சம் புகுந்த சகசர கவசனை தான் கவச குண்டலங்களோடு குந்திக்கு மகனாக சூரியன் கொடுத்தான். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் காரியம் இல்லாமல் உலகத்தில் எதுவும் இல்லை. இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? 1000 ஆண்டுகள் போர் செஞ்சிருப்பானா? 1000 ஆண்டுகள் தவம் செஞ்சிருப்பானா? பல 1000 ஆண்டுகள் தவம், பல 1000 ஆண்டுகள் போர், இதெல்லாம் நடக்கிற விஷயமான்னு சந்தேகப்படுபவர்களுக்கு பதில் இல்லை. நம்புறவனுக்கு தான் கடவுள், நம்பாதவனுக்கு இல்லை. உங்க ஆசையை இப்ப நிறைவேற்றிடுவோமா? தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. எவ்வளவு பெருந்தன்மையா நீங்கெல்லாம் கைத்தட்டுறீங்க. எங்க வீட்டில் நான் பாட ஆரம்பிச்சோன்னா அவர் வெளியே ஒரு வேலை, முக்கியமான வேலை இருக்குன்னு புறப்படுவார். இல்லை நான் பாடலை, நீங்கள் பாட்டுக்கு இருங்கன்னு சொன்ன பிறகு, இல்லை நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நாளை நின்று வாரேன்னு அப்படிம்பார். எனக்கு தெரியும் இது பொய்யின்னு. தெய்வம்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது தெய்வம், நீங்கள் சிலைன்னு நினச்சிங்கன்னா அது சிலை தான். உண்டுன்னு நினச்சா உண்டு, இல்லைன்னு நினச்சா இல்லை. அப்போ 1000 ஆண்டுகள் தவம், 1000 ஆண்டுகள் போர் செய்து மீதமிருந்த ஒரு கவச குண்டலத்தோடு சூரியனிடம் தஞ்சமடைந்த அவனை குழந்தையாக கொடுத்தான் சூரிய பகவான். குழந்தைய பார்த்த உடனே பதறிட்டா. ஏன்னா அவள் சாதாரண வீட்டு பெண் அல்ல, பல பேருக்கு நியாயம் சொல்லக்கூடிய ஒரு அரசனுடைய மகள். நாளைக்கு ஊருக்குள்ள என்ன பேசுவான்? அரசனுடைய மகளே முன்மாதிரியாக இல்லை என்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக அந்த குழந்தையை அப்படியே ஒரு துணியில் புதையுண்டு, அதாவது அந்த குழந்தை அப்படியே ஒரு துணியில் பொதிந்து நிறைய ஆபரணங்களை அந்த பேழைக்குள்ளே போட்டு, ஒரு பேழைக்குள்ள அந்த குழந்தைய வச்சு ரத்தினங்கள், முத்துக்கள், பவழங்கள் எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு வச்சு மிதவை பேழை என்று பாரதம் தெளிவாக சொல்கிறது. அந்த பேழை எந்த ஒரு வெள்ளத்திலையும் தண்ணியில் என்ன செய்யாதான், மூழ்காதான். அப்பேற்பட்ட மிதவை பேழையில் வைத்து அனுப்புனா. அந்த நேரம் அவன் மனசு எப்படி இருந்திருக்கும்னு குந்தி இடத்துல இருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆனாலும் அவ்வளவு அழகு பொருந்திய குழந்தைய அனுப்புறதுக்கு அவளுக்கு எப்படிமா மனசு வந்தது? மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பேசுவான்? பேசுகிறவன் என்னாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பான். பேச்ச ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது. வாழ்க்கையில் மற்றவர்கள் தேவையில்லாமல் பேசக்கூடிய விமர்சனத்தை கண்டு ஓடி ஒழிவீர்களே, ஆனால் தயவு செய்து கர்ணனை படிக்காதீர்கள். விமர்சனத்தை எவன் ஒருவன் எதிர்கொண்டு நின்று வரலாம், பார்த்துக்கிடலாம், அதுதான் கர்ணன். அந்த கர்ணன் கதாபாத்திரம் இந்த மண்ணிலே தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ கர்ணர்களை உருவாக்கி இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது பெரியோர்களே. பேழையில் வைத்து அனுப்புனா. அந்த பேழை மிதந்து வருகிறது. இந்த வாழ்க்கையினுடைய முதல் பகுதி கர்ணனுக்கு சரியா இருந்ததா? வாழ்க்கையில் தவறு செய்யக்கூடாது. ஆனால் எல்லாரும் தவறு செய்யாமல் நூல் மேலே வாழ்ந்துட முடியாது, அதுதான் உலகம். தவறு செய்யக்கூடாது, செஞ்சிட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு தவறு நடந்து போச்சு, அந்த தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கணும். தப்பு செய்யும் போது யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, எந்த விமர்சனத்தை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் தப்பு செய்த பிறகு அதனுடைய கான்சிக்வன்சஸை நினச்சி எனக்கு உலகத்துக்கு பயமாக இருக்குது, எனக்கு சமூகத்துக்கு பயமாக இருக்குன்னா அந்த பயம் உன்னோடு அழிந்து போவதாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் உன்னால் ஒரு பச்சிளம் குழந்தையினுடைய வாழ்வு கேள்விக்குறியாக நிற்கிறது என்று சொன்னால் முழு பொறுப்பேற்க வேண்டியவள் யாரு? குந்தி. இது குந்திக்கு மட்டும் சொல்லக்கூடிய பாடம் அல்ல. பாரதம் சொல்கிறது எந்த பெண்ணாக இருந்தாலும் தவறு செய்யாத, தவறு செய்றியா, எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் உன் வயிற்றில் சுமந்த குழந்தைக்கு நீதான் பொறுப்புன்னு சொல்லுது. ஆத்துல தூக்கி வீசினியம்மா,
ஆத்துல தூக்கி அந்த குழந்தையை வீசினியே. அந்த தாயினுடைய நிலை கர்ணனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பூஜ்யம். எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும், எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும், ஒரு தாயால் ஒரு குழந்தையை மறக்க முடியுமா? ஒரு தாயால் ஒரு குழந்தையை நிராகரிக்க முடியுமா? தாயை கூட பிள்ளை நிராகரிச்சிருவான். ஆனால் பிள்ளையை நிராகரிக்கக்கூடிய தாய் உலகத்தில் எந்த மூலையிலும் இல்லை. ஏதோ ஒன்று அங்கொன்றும் இங்கொன்றும் இருப்பதெல்லாம் உதாரணங்களாக மாறிவிட முடியாது பெரியோர்களே. துரோகம் செய்த குழந்தை, அந்த குழந்தையை பற்றி இன்னொருத்தர் பேசுறதுக்கு தாய் பொறுக்க மாட்டா. சரி விடுங்க, அவன் சூழ்நிலை எப்படியோ, எதுக்கு அவனை போட்டு பேசிக்கிட்டு, எங்க இருந்தாலும் என் பிள்ளை நல்லா இருக்கட்டும்னு இந்த கூட்டத்தில் வாழ்த்துபவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்க. இந்த குழந்தைக்கு ஈடு என உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. அதை விட வாழ்க்கையில் நமக்கு வேற எதுவும் தேவையில்லை. இந்த உலகத்தில் நிறைய பேர் உயிர் வாழ்வது யாருக்காக? என்னை பொறுத்த வரைக்கும் கணவனுக்காக நீங்க உயிர் வாழ்றீங்களான்னு கேட்டா கூட உடனே பதில் வந்துடும், சத்தியமா இல்லைன்னு. ஆனா என் பிள்ளைக்காக நான் உயிரோடு இருக்கணும், இன்னும் எனக்கு கொஞ்சம் கடமைகள் இருக்கு, இன்னொரு 10 வருஷம் சுவாமி எனக்கு உயிரை போட்டு வைக்கணும், என் கடமைகளை முடிக்கணும் அப்படின்னு பிள்ளைகளுக்காக மெழுகாக உருகக்கூடிய பெற்றோர்கள் தான் 1000 பேர் இருக்கிறார். ஆனால் குந்தி கர்ணனுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லையே. அவன் எந்த பாவமும் செய்யலையே, அவன் எந்த துரோகமும் யாருக்கும் செய்யலையே. அவளை கேட்காமலே அவளுடைய அவசரத்தால் அவ வயிற்றுல வந்து பிறந்தது அவன் தப்பா? யோசித்து பாருங்கள். அந்த குழந்தை அனாதையாக இரவு பகல் பாராமல் நதியிலே பயணம் செய்கிறது. அலைக்கழிக்கப்படக்கூடிய அந்த அலைகளின் ஆர்ப்பரியத்திற்கு நடுவிலே அந்த பேழை அப்படியே பரிதாபமாக மிதந்து வருகிறது. பெரியோர்களே, அங்க உட்கார்ந்திருக்கான் தேரோட்டி, அதிரதன் அமர்ந்திருக்கிறான், அவனுடைய மனைவி ராதை அருகிலே அமர்ந்திருக்கிறாள். பேழையை பார்க்கிறார்கள். அந்த பேழையை பார்த்தவொன்னு அதிரதன் சொன்னா, மிகவும் கவர்ச்சிகரமாக வரக்கூடிய அந்த பேழை எனக்குன்னா. ராதை சொன்னா, அந்த பேழைக்குள்ள இருக்கிற பொருள் எனக்குன்னா. பெண்கள் எப்பவுமே நல்ல விவரம், நல்ல விவரமான ஆட்கள் பெண்கள். பேழை எனக்குன்னா வச்சுக்கோங்க, பேழைக்குள்ள இருக்கிற பொருள் எனக்குன்னா. இப்ப இருவருமாக சேர்ந்து அவர்களிடம் வந்து சேர்ந்தது பாருங்கள். அந்த பேழை அந்த ஆற்றிலே, அந்த மிதப்பிலே வரக்கூடிய அந்த பேழை எங்கு வேண்டுமானாலும் திசை மாறி சென்றிருக்கலாம். ஆனால் யார் கையில் கிடைக்கணுங்கிறது எழுதப்பட்ட விதி, அதை மாற்ற முடியாது. அதிரதன் கையில் வந்து அந்த பேழை கிடைத்தது. பேழையை திறந்து பார்த்தா எதிர்பாராத ஒரு நிலையிலே ஒரு அழகான ஆண் குழந்தை சிரித்து கொண்டிருந்தது. அந்த ஆண் குழந்தை வெறும் குழந்தையாக இல்லை, வித்தியாசமாக கவசகுண்டலத்தோடு காட்சி அளிக்கிறது. முத்துக்களும் பவழங்களும் மாணிக்கங்களும் ரத்தினங்களும் சூழ அந்த குழந்தை இருக்கு. அந்த குழந்தை எங்கிருந்து வந்தது, யாருடைய குழந்தை தெரியாது. பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாத ராதை அந்த குழந்தையை எடுத்து அணைத்தாள். தந்தை அதிரதன் முதலாக அந்த குழந்தைக்கு பெயரிட்டான் வசுசேனா என்று அழைத்தான். வசுசேனா என்று அழைத்தான். அவன் பெயர் கர்ணன் அல்ல, வசுசேனா என்று அழைத்தான். வசு என்றால் செல்வம், சேனன் என்றால் அதோடு வந்தவன் என்று பொருள். வந்தவன் செல்வத்தோடு வந்தான். அவனை அழைத்து பல ஆண்டுகளாக பெத்த குழந்தையை விட மேலாக இருவரும் வளர்த்தார். தாயால் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை நிராகரிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு இடத்திலையும் கர்ணனை நினையுங்கள், நான் கொடுத்து வைத்தவன் என்று சொல்கிறான். இவன் கொடுத்து வைத்தவனா? தாயால் நிராகரிக்கப்பட்ட இந்த குழந்தை கொடுத்து வைத்த குழந்தையா? விவரம் அறிந்த பிறகு தாய் தன்னை நிராகரித்தால் கூட வாழ வழி தேடுவதற்கு வாய்ப்பு என்பது இருக்கும். ஆனால் என்னன்னே தெரியாத பருவத்தில், தன் தாயார் தந்தையார் என்று தெரியாத பருவத்தில், எது நம்மை தீண்ட வருகிறது, எது நம்மை வாழ வைக்கிறது என்று தெரியாத அந்த பருவத்தில் அனாதையாக ஆற்றிலே மிதந்து வந்து தாயால் நிராகரிக்கப்பட்டு இன்னொரு தாயும் தந்தையும் அந்த குழந்தையை வசுசேனன் என்று அழைத்தார். அந்த குழந்தை நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகிறது. நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகிறது.
இந்த கர்ணன்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான குருவும் இல்லாத ஒரு சுயம்பு. அவன்லாம் சுயம்பு கர்ணன்லாம். சில பேருக்கு ஒரு வழிகாட்டி இருக்கணும், சில பேருக்கு ஒரு குரு இருக்கணும். எல்லாருக்குமே ஒரு குரு இருந்தால் சிறப்பு தான். எதுவுமே அவனுக்கு அந்த பாக்கியம் இல்லை. அடுத்த நிலை எங்கே வந்து நிற்கிறது? கௌரவர்கள் ஒரு பக்கம், பாண்டவர்கள் ஒரு பக்கம். காலாகாலமாக துரியோதனனுக்கும் பீமனுக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான சின்ன சின்ன சண்டை விஷமமாக மாறி ஒரு பெரிய பாரத போரே நிகழ்ந்து போனது. அவ்வளவு ஒரு பகை துரியோதனுடைய மனதிலே உருவானது. ஆனாலும் துரியோதனாதிகளுக்கும் பாண்டவர்களுக்கும் ஆசிரியர்கள் ஒருவர் தான். துரோணாச்சாரியார்லேருந்து கிருபாச்சாரியார்லேருந்து அத்தனை வித்தைகளையும் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதில் முதன்மையானவர் துரோணர். அந்த துரோணர் தான் கௌரவர்களுக்கும் ஆசிரியர், பாண்டவர்களுக்கும் ஆசிரியர். ஆனாலும் ஒரு ஆசிரியருக்கு ஒருத்தர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். இப்போ பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா சில டீச்சர்ஸ்க்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் ரொம்ப பிடிக்கும், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் டீச்சரை ரொம்ப பிடிக்கும். சில பேரை பார்த்த உடனே பிடிக்கும், சில பேரை பார்த்தாலும் பிடிக்காது, சில பேரை நம்ம சந்திச்சே இருக்க மாட்டோம், கேள்விப்படுவோம், அவங்கள நமக்கு பிடிக்கும். இப்படி நிறைய விதம் இருக்கு. இப்போ எல்லா வித்தைகளையும் துரோணர் சொல்லிக் கொடுக்கிறார் பாண்டவர்களுக்கு. ஆனாலும் ஒரு ஸ்பெஷல் கேர் யாருக்கு? அர்ஜுனனுக்கு. ஏன்னா அர்ஜுனனை வச்சுதான், அர்ஜுனனை துருப்புச்சீட்டாக வைத்துதான் பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும் என்று கிருஷ்ணன் ஏற்கனவே முடிவு செய்திருக்கிறான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை தன்னுடைய ஞான திருஷ்டியால் தெரிந்து கொண்ட துரோணர் யாருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு? அர்ஜுனனுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கேற்றம் நடக்கிறது. ஒவ்வொருவருடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அரங்கம். இப்போ இந்த அரங்கம் அருமையான அரங்கம். இன்னைக்கு காலையில் ஒரு மிக அருமையான ஒரு மியூசிக் பார்த்தீங்க, நேற்று ஒரு அழகான ட்ராமா பார்த்தீங்க, இன்றைக்கி ஒரு பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு அண்ணெல்லாம் மகாபாரதத்தை பற்றி தான் பேச போகிறாங்க. இப்படி ஒரு அழகான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு உங்கள் மனசில் தோணிச்சு பாருங்கள். நீங்கள் தான் உருவாக்குறதுலையும் சரி, எதை சார்ந்தாலும் நீங்கள் ஒரு விஸ்வகர்மாவாக என் கண்ணுக்கு நீங்கள் தென்படுகிறீர்கள். உண்மையாக சொல்கிறேன். இந்த இடத்தினுடைய அமைப்பு மட்டும் இல்லை, இப்படி ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் உங்கள் கவலையெல்லாம் மறக்குமா இல்லையா? உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? உங்களுக்கு ஒரு டைவர்ஷன் கிடைக்குமா இல்லையா? உங்களை பார்க்குறதுல வந்த எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி கிடைக்குமா இல்லையா? 2 in 1 இருக்குது இந்த நிகழ்வு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் எனக்கு காசு கொடுத்தாலும் சரி, எனக்கு காசு கொடுக்காட்டாலும் சரி, எப்படி திருச்செந்தூரில் எம்பெருமான் முருகனுடைய சன்னிதானத்தில் இந்த உயிரை கடவுள் போட்டு வச்சிருக்கிற வரைக்கும் நான் பேசணும்னு நினைக்கிறேனோ, அதை போல இந்த உயிர் உள்ள வரைக்கும் நந்தவனத்திற்கு நான் வந்து கொண்டே தான் இருப்பேன். பணம் என்பது ஒரு பொருட்டே அல்ல. நீங்கள் கொடுத்தா அதுக்குன்னு வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், அது பெரிய மரியாதை குறைவாக இருக்கும். என்ன ஒரு அருமையாக ஒரு அரங்கேற்றம். இந்த மாதிரி ஒரு மேடையை போட்டு கொடுத்து ஒவ்வொருத்தருடைய திறமையை வெளிப்படுத்துங்கன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயமா? இந்த புண்ணியமெல்லாம் டேனா உங்கள் 2 பிள்ளைங்களுக்கும் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்திய காலத்தில் எங்கள்கிட்ட துட்டு இருக்கோ துட்டு இல்லையோ, எங்களுக்கு வேலை உறுதியாக இருக்குது. நாங்கள் 3 பேரும் அவங்களோட சேர்த்து 4 பேர் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். எங்களுக்கு சம்பளம்லாம் வேண்டாம், சோறு போட்டால் போதும். எங்களுக்கு என்ன திருப்பணியை நீங்கள் கொடுக்கீங்களோ அதை அந்திய காலத்தில் நாங்கள் செஞ்சுட்டு இங்கே நிம்மதியாக இருந்துட்டு போகிறோம். இதை விட என்ன வேணும்? அதில் வேற மகா கணபதினு பேர். இன்றைக்கி ரொம்ப அழகாக மேடம் காரில் வரும்போது, கல்யாணி மேடம், அவங்களையும் அறியாமல் அந்த செல்வ கணபதி சார் இருக்காரே அப்படின்னாங்க. செல்வ கணபதினு ஒரு பேச்சாளர் உண்டு இல்லையா, பழைய பேச்சாளர். என்ன பழைய பேச்சாளர் செல்வ கணபதி அம்மாவுக்கு தெரியும் போல அப்படின்ட்டு என்னம்மான்னு. அதான் நம்ம நந்தவனத்தில் செல்வ கணபதி. அவர் செல்வ கணபதி இல்லைம்மா, அவர் மகா கணபதின்னு சொல்லியாச்சு ஒரு தடவை. வண்டி போயிட்டே இருக்கு. ஒரு அரை மணி நேரம் கழித்து ஜோதி அம்மா, எம்மா அந்த ராஜ கணபதி இருக்காரு பாருங்க. ஆஞ்சநேயம்மா அவங்க ராஜகணபதி தான்மா, அவர் என்னைக்கும் ராஜாவாக தான் இருக்கணும். ஆனால் அவர் பேர் ராஜகணபதிக்கெல்லாம் மேலான மகா கணபதினு பேர். எத்தனையோ கணபதி இருக்கார்.
8 திக்குகளுக்கும் கணபதியினுடைய ரூபம் இருக்கிறது. கணபதிக்கு 18 வடிவங்கள் இருக்கிறது. அதெல்லாம் சேர்ந்தது தான் மகா கணபதிங்கிறது. அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய டயனாவுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் இந்த புண்ணியமெல்லாம் கண்டிப்பாக சேரும். ஆனால் மறந்துடக்கூடாது. இப்போவுமே அப்ளிகேஷன் போட்டோம், வேலை இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா சில விஷயத்தை தனியாக சொன்னால் அதுக்கு சாட்சி இருக்காது. இத்தனை வேறையும் வச்சு சொல்லி இனிமேல் நீங்கள் என்ன செய்ய முடியாது, அதை மறுக்கவே முடியாது. நம்ம பெட்டியை பேக் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு இனிமேல் வேலை. என்ன அருமையா பாருங்க, அந்த அரங்கேற்ற வேலை நடக்கிறது. அவங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கு அந்த விழா நடக்கிறது. அர்ஜுனன் தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்றை தெளிவாக சொல்கிறேன், பாரதத்தில் மிகச்சிறந்த வீரன் என்பவன் அர்ஜுனன், நரனுடைய அம்சம் என்று சொல்லி இருக்கிறேன். ஆனால் பகவான் கிருஷ்ணனை ஒத்துக்கொண்ட ஒரு இடம், அர்ஜுனனை காட்டிலும் பன்மடங்கு திறமசாலி கர்ணன். வில்வித்தையில் அப்படி அர்ஜுனன் எல்லாம் தூக்கி சாப்பிடுவான், அசால்ட்டா சாப்பிடுவான். ஆனால் அதற்காகத்தான் பாரதம் முழுவதும் கண்ணா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். அந்த காயை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி ஒருவனுடைய பலம் முழுவதையும் இழக்கச் செய்தால் மட்டும்தான் இவனை அழிக்க முடியும். இவனை அழிச்சாதான் அதர்மம் அழியும். ஏன்னா அதர்மத்துக்கு இவன் துணையா இருக்கிறான். இல்லைன்னா அதர்மத்தை அழிக்க முடியாதுங்கிற பலவீனம் கிருஷ்ணனுக்கே வந்துட்டு. அதான் உண்மை. அர்ஜுனனுடைய திறமை மீது நம்பிக்கை இருந்தது. ஆனால் பன்மடங்கு திறமைசாலி கர்ணன் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. பல இடங்களில் கிருஷ்ணர் அதை சொல்கிறார். ஐயா வரும்போது கேட்டாங்கன்ட்ட, நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுவீங்கன்னாங்க. ஐயா 2 மணி நேரம். சரி 2 மணி நேரம். கர்ணன்லாம் மேடை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு 48 நாள் 1 மண்டலம் தொடர்ந்து பேசலாம். அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. ஆனால் கொடுத்த நேரத்துக்குள்ளே பேசணும். கூட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும். இட்லியை மறந்துடாதீங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டா கூட தயவுசெய்து எடுத்து வச்சுருங்கம்மா, நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிடுவோம். மாறி மாறி அந்த வித்தை நடக்கிறது.